ஸ்ரீலங்காவில் இருந்து 2014 8ஆம் மாதம் 20ஆம் தேதி நான் சவுதிக்கு போனேன். அதாவது இந்த கிளென்டின் ஸ்டேட்டில் வாணிங்கிறவங்களுக்கு தான் நான் பாஸ்போர்ட் பாரம் கொடுத்தேன். அவங்க தான் கொண்டு போயிட்டு என்னை எம்பசிக்கு ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து தான் என்னை எவ்வளவு செஞ்சு அந்த நாட்டுக்கு அனுப்புனாங்க. அனுப்பும் பொழுது அவங்க சொன்னாங்க, அனுப்புறதுக்கு முன்னுக்கு சொன்னாங்க 2 லட்சம் ரூபா காசு நான் தாரேன், வாங்கி தரேன்னு சொல்லி சரின்னு சொன்னோம். போகையில் ஏர்போர்ட்டில் வச்சு 35,000 ரூபா இவரோட கையில் கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு சொன்னாங்க, நீங்கள் போன பிற்பாடு மிச்ச காசை உங்களோட மாப்பிள்ளை கையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் எங்களோட மாப்பிள்ளை போயிட்டு 35,000 கொடுத்தாங்க. மிச்ச காசு எதுவுமே கொடுக்கவில்லை. போயிட்டு எங்களோட மாப்பிள்ளை அவங்கள்ட்ட காசை கேட்டதுக்கு அவரை அடித்து அவரை 2 நாள் போலீஸால் வச்சுட்டாங்க. பொம்பளால் தான் ஏஜென்ட் வேலை செஞ்சு என்னைய இவ்வளோ தூரம் அனுப்பி இந்த பிள்ளைங்க 3 விட்டுட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நான் அந்த நாட்டுக்கு போயிட்டேன். மாப்பிள்ளை வேலை இல்லாமல் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்து இதெல்லாம் கேட்டு இந்த நாளைக்கு போயிட்டு கேர்ச்ச பண்ணி வர ஃபோனு வர இல்லை, நான் ஃபோனு கதைக்கே இல்லை, ஏன்னா ஃபோனு சொல்லி ஃபோன் வாங்கித்தான்னு சொல்லி எந்த விதமான ஒரு இதுவும் வாங்கி கொடுக்கல. அவள் சொல்லிட்டா எனக்கு எந்த பிரச்சனையுமே எனக்கு தெரியாது, பாஸ்போர்ட் கொடுத்தது அவன்கிட்ட கையில் தான், நான் வேறு யாருக்கையிலையும் நான் பாஸ்போர்ட் கொடுக்க இல்லை. பிறகு இந்த மாப்பிள்ளை போயிட்டு பாஸ்போர்ட்டு கேட்டப்போ இந்த கதைக்குன்னு என்னை ஃபோன் எடுத்துதான்னு சொன்னதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க. அதுபாடு இவர் போயிட்டு காசு கேட்டதுக்கும் அவரை பிடிச்சி அடித்து 2 நாள் போலீஸால் போட்டு இங்கே உள்ள அன்னைமார்களெல்லாம் சேர்ந்து தான் அவரையெல்லாம் உதவி செஞ்சு அவரை வெளியால் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் அவர் இறந்த பிற்பாடு போலீஸால் போயிட்டு சொல்லிட்டாங்க, என்ட்ரி போட்டாங்க. அவரை ஏற்றி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணது அப்செட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு போட்டு அவர் இறந்து அவர் போயிட்டாரு. அவரோட மருமகன் தான் அந்த வழக்கை பேசி 15,000 ரூபா காசு அவங்க எடுத்துட்டாங்களாம், வாங்கியிருக்கிறாங்க.